டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் இல்லைன்னா ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸோ இல்லை மெத்தடோ ஈவன் வேரியபிள்ஸோ எந்த பிளாக்குள்ளே ஆக்சஸபிளாக இருக்கும், எந்த பிளாக்குக்குள்ளே ஆக்சஸபிளாக இருக்காது, வெளியே இன்னொரு கிளாஸ்லேருந்து ஆக்சஸபிளாக இருக்குமா, ஒரே பேக்கேஜுக்குள்ளே இருக்க மற்ற கிளாஸோட ஆக்சஸபிளாக இருக்குமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறது தான் இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். இதில் வந்து 3 இருக்குது: பப்ளிக், ப்ரொடெக்டட், ப்ரைவேட்டு. இது ஆக்சுவலாக இந்த டேபிளர் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக புரியும். இதுக்கப்புறம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ கிளாஸ் ஸ்கோப், அதாவது கிளாஸ்க்குள்ளே மட்டும் ஆக்சஸபிளாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக், ப்ரொடெக்டட், ப்ரைவேட். இதில் எது கொடுத்தாலும் இல்லை டிஃபால்ட் கொடுத்தாலும் ஒரு வேரியபிளை நம்ம அந்த கிளாஸ்க்குள்ளே எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பேக்கேஜ் ஸ்கோப். பப்ளிக், ப்ரொடெக்டட் இது ரெண்டில் எது கொடுத்தாலும் நம்ம வந்து அந்த பேக்கேஜில் எந்த கிளாஸ் வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரைவேட்னு கொடுத்துட்டா அந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது வெளியே இந்த பேக்கேஜ்லேருந்து. அடுத்தது சப் கிளாஸ், அதாவது பேக்கேஜுக்கு வெளியே ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து பப்ளிக், ப்ரொடெக்டடாக இருந்தால் மட்டும் ஆக்சஸ் பண்ணும். பட் ப்ரொவைடட் அது சப் கிளாஸாக இருக்கணும். அடுத்தது குளோபல். பப்ளிக்காக இருந்தால் மட்டும்தான் வெளியே பேக்கேஜை விட்டு வெளியே ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். இதை வந்து நீங்கள் டேபிள் காலம் மாதிரியே போட்டு எழுதிக்கலாம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக பப்ளிக்னு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மெம்பர் வந்து இன்டிஜர் வேல்யூ பப்ளிக்னு டிக்ளேர் பண்ணிட்டா வெளியே ஒரு பேக்கேஜுக்குள்ளே இந்த கிளாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் எக்ஸாம்பிள்ங்கிறது வந்து ஒரு பேக்கேஜில் இருக்குது. இன்னொரு பேக்கேஜில் இருக்க இன்னொரு கிளாஸ் கூட இந்த இன்ட் வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்போனா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரொடெக்டட். ஸோ ப்ரொடெக்டட்னு போட்டால் ஒரு வேரியபிள் வந்து ப்ரொடெக்டட் இன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 20ன்னு போட்டிருக்கோம். அப்படி போட்டால் என்ன அர்த்தம்னா ஒரே பேக்கேஜுக்குள்ளே இருக்க கிளாஸஸ் வந்து அந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம். இல்லைன்னா வேறு பேக்கேஜாக இருந்துச்சுன்னா கூட இதை பேஸ் கிளாஸாக, இதை பேரண்ட் கிளாஸாக வச்சுக்கிட்டு இது வந்து இன்னொரு கிளாஸ் வந்து இந்த பேரண்ட் கிளாஸாக வச்சுக்கிட்டு இதிலேருந்து இன்ஹெரிட் பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து சப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இது சப் கிளாஸாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியும், மற்றபடி ஆக்சஸ் பண்ண முடியாது. இது ப்ரொடெக்டட். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும்? எதுவுமே கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட் ஆக்சஸ்ன்னு பேர். அது வந்து ப்ரைவேட். ஸோ அப்போ வந்து ஒரே பேக்கேஜுக்குள்ளே மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம இந்த இடத்துல பப்ளிக், ப்ரைவேட்னு எதுவுமே கொடுக்கல, அதனால் அது டிஃபால்ட்டாக ப்ரைவேட்னு எடுத்துக்கும். அந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்க கிளாஸஸ் மட்டும்தான் இதை ஆக்சஸ் பண்ணும். பட் ஸ்டில் அதுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதோடைய எக்ஸாம்பிள் பாருங்கள். இது கிளாஸ் ப்ரைவேட்டு, ப்ரைவேட் இன்ட் வேல்யூ, அதாவது அடுத்தது வேல்யூ ஈக்குவல் டு 40. இந்த இன்டிஜர் வேல்யூ வெளியே வேறு எந்த கிளாஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் கூட ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த இந்த ப்ரைவேட் எக்ஸாம்பிள்ங்கிற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் கூட அந்த ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூ அப்படின்னு கொடுத்தா வராது. ஏன்னா இது ப்ரைவேட் இன்டிஜர். இதை வந்து எங்கே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும்னா இந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ணலாம், இந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ணலாம், உள்ளுக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா பப்ளிக்னா எங்கே இருந்தனாலும் ஆக்சஸ் பண்ணலாம், ப்ரொடெக்டட்னா அந்த பேக்கேஜுக்குள்ளே ப்ளஸ் வேறு பேக்கேஜாக இருந்துச்சுன்னா சப் கிளாஸ், அதாவது இன்ஹெரிட் பண்ண சைல்டு கிளாஸாக இருந்துச்சுன்னா அதை ஆக்சஸ் பண்ணலாம். டிஃபால்ட் அப்படின்னா அது வந்து ப்ரைவேட்டு, அது வந்து வித்தின் தி பேக்கேஜ். ப்ரைவேட்னு கொடுத்தோம்னா அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.